அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் மக்கத்து குஃபார்கள் கடுமையான கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. எனவே அந்த நேரத்தில் ஒரு சில சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் ரோமுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. சில சஹாபாக்கள் அங்கே போயிட்டாங்க. ஆனால் மக்கத்து அந்த குஃபார்கள் அவங்கள அங்கே கூட விடாமல் அங்கே போயிட்டு அங்கே உள்ள அரசர்கிட்ட முஸ்லீம்களை பற்றி தப்பாக சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு குழு போகிறாங்க. அந்த குழுவில் தான் யார் போகிறா? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவங்க இஸ்லாத்துக்கு வரல. அப்போ அந்த ஹிர்கல் மன்னர், அந்த ரூமுடைய மன்னர் கேட்கிறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் கேட்கும்போது அவர் கேட்ட கேள்வி, எப்போ முகம்மது 40 வருஷம் கூட வாழ்ந்திருக்கிறாரே நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாடி, அந்த காலத்தை அவர் பொய் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா, அவர் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொன்ன வார்த்தை லா, அவர்கள் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை என்கிறார். சுப்ஹானல்லாஹ்.